ஹலோ நண்பா, ஹாலிவுட்ல எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஹீரோயின்னு கேட்டீங்கன்னா ஆனா டியாமஸ் சொல்லுவாங்க. நிறைய லவ் அண்ட் ரொமான்டிக் மூவிஸ்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா தாண்டி இப்போ ஆக்ஷன்ல இறங்கி இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்படி என்ட்ரி ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. அந்த மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பலிரேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஆக்ஷனான மூவி. மூவி ஃபுல்லா ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷனாவே இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டபுள்யூ ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க யாராவது இந்த மூவி பார்க்கணும் இல்ல ரிவ்யூ பார்த்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க யாராவது நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா கூட ஒரு ஐலாண்ட் இருக்கிற அந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொண்டுறாங்க சில கும்பலால சேர்ந்து நம்ம ஹீரோயினை அங்கிருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா அவர் தன்னோட பொண்ணை காப்பாத்திட்டு அவரும் செத்து போயிருவாரு. சின்ன வயசுல அப்பாவை இழந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னந்தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டண்ட் அண்ட் ஃபைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துக்கிறாரு. பயங்கரமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவை கொண்டவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பயங்கர வெறியா பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. என்ன அவங்க அப்பாவை கொண்டாங்களா கண்டுபிடிச்சு கொண்டாங்களா இல்லையா ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட கான்செப்ட் இதாங்க. அந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஜான் விக் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்ட் பார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க இந்த படத்துல. படம் சொல்ல போனா அல்டிமேட்டா இருந்துச்சு. செம படங்க, பயங்கர ஸ்டண்ட். உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ்ல போறீங்கன்னா இந்த படம் பயங்கரமா இருக்கும். நீங்க யாராவது ஜான் விக் ஃபேன் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், ஜான் விக் ஆக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் நினைச்சா தாராளமா தான் படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இல்லைங்க, ஃபைட் சீக்வன்ஸ்ல தான் படமே இருக்குது. படம் ஃபுல்லா ஃபைட்டுங்க, பயங்கர ஸ்டண்டா எல்லா சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்துச்சு. காஃபி குடிக்கும் போனா அங்க ஃபைட்டு அசால்ட்டா ஒரு 100 பேரே கொள்றாங்க. அதெல்லாம் காட்டுறது அல்டிமேட்டா இருந்துச்சு. ஜான் விக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கேமியோ வாட்ட பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜான் விக் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும் இந்த மூவி. ஸ்டோரி வைஸ்ல பாத்தீங்கன்னா பரவாயில்ல, அவ்வளவு மோசமா நல்லாவே இருந்துச்சு. நீங்க ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்ல மூவி பார்க்கணும், தியேட்டர்ல போய் பார்க்கணும், நல்ல ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். இந்த மூவி டெஃபினட்டா உங்களுக்கு ஒர்த் வாட்சிங் இருக்கும். படத்தோட மேக்கிங்ல இருந்து எல்லா சீன்ஸும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நீங்க ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு என்ஜாய்மெண்டோட பயங்கர த்ரில்லிங்கா தான் எதிர்த்து வரீங்க. அவ்வளவு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நீங்க ஜான் விக் பிரியர்களா இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அந்த மாதிரி அல்டிமேட்டா எடுத்து வந்தாங்க. அது ஒரு ஃபீமேல் லீடை வச்சு இந்த மாதிரி ஒரு கதை யாராலுமே கொடுக்க முடியாது. அவ்வளவு அல்டிமேட்டா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த அவங்க அப்பா கொண்டவங்களை பழிவாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஜான் விக் வந்து எப்படி ஜாயின் ஆகுறாரு, அந்த அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. டெஃபினட்டா உங்களுக்கு ஒர்த்து வாட்சிங்கா இருக்கும். தயவு செய்து யோசிக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும், நீங்க நல்லா ரெஸ்ட் பாப்ப அப்படின்னு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஒர்த்து வாட்சிங்கா இருக்கும். இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ரிவ்யூ பட்டு நீங்க டெஃபினட்டா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம், ஒர்த்து வாட்சிங்கா இருக்கும். நானும் இப்போ தியேட்டர்ல பட்டு வந்தேன், நல்ல ஒரு மூவி, சூப்பரான மூவி, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும். டாடா பை பை.